ஹாய் வாஹித். எனக்கு தெரியும் நீங்கள் மெயிலுக்கு எப்படியும் ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு சென்ட் யூ திஸ். அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கவாச்சும் செய்வீங்கன்னு. எனக்கும் உங்களை மாதிரி தான் ஃப்ரெண்டே கிடையாது. என்னோடய அம்மா தம்பி தான் என்னோடய உலகம். உங்களோட பாட்காஸ்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து ஐ ஸ்டார்டட் டு see my life in a positive way as much as I can. உங்களோட பாட்காஸ்ட் என்றைக்கும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஐ ஆல்வேஸ் விஷ் ஐ ஹாவ் someone like you in my life. கான்ட்ரவர்சியாக இருக்கலாம் நமக்குள்ள, பட் என்றைக்கும் எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்ததில்லை. விதி என்ற சொல் பொய்யாக இருந்தால் ரசிக்கிறேன் தொலை தூரத்திலிருந்து. என்ன வாய்த்து பெரிய யோசனையாக இருக்க போல? அந்த பொண்ணை திரும்ப நேற்று பார்த்தனா? சூப்பரா பேசிட்டியா? அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்குறா. நல்ல விஷயம் தானே, சரின்னு சொல்லிட்டியா? நான் எதுவும் சொல்ல. காலேஜ் பார்த்தேன், மெயில் வந்திருக்கு. அவள் விதியை நம்புறவ போல. நீங்கள் சொல்கிற மாதிரி விதி நம்மளை மறுபடியும் மீட் பண்ண வச்சா யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். வாய்த்து விதி உண்மைதான் போலியா? என்ன நான் சொல்கிறீங்க? அங்க பாரு. ஹாய் வாஹித். இந்த பக்கம் ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன், அதான் அப்படியே ஒரு ஹாய் சொல்லான்னு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். வாஹித், விதி உண்மைதான், பொய் இல்லை. நான் வரேன். என்ன தலைவா? எனக்கே ஒன்றும் புரியல வாய்த்து, விதியை நம்புறதா இல்லையான்னு. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி விதி இருக்கோ? நீ என்ன நினைக்கிற? எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். எல்லாம் விதி தான் முடிவு பண்ணும். விதின்னு அப்படி ஒன்று இருக்கா? இல்லை சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸா? யாருக்கும் அந்த பதில் இல்லைல்ல. எனக்கு இந்த நேரம் காலம் விதி தலையெழுத்துல இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் எல்லாம் சொல்கிற போய் நடக்கும்போது நம்பாமே இருக்க முடியல. விதிப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கே யாருக்காவது நடந்திருக்கா? நீங்கள் நம்புவீங்களா? எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட், எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நினச்சிருந்தா விதின்னு ஒன்று இல்லைல்ல. இந்த விதி நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த விதியில் போய் பார்த்தா விளக்கம் கேட்கணும்னு தோணுது. அப்போ அந்த பொண்ணு கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா? பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தாண்டா இருக்கு. பேசி பாரு. எந்த பொண்ணும் பையனுக்கு இவ்வளோ இறங்கி வந்து நான் பார்த்ததே இல்லை. உன்கிட்ட வரான்னா ஏதோ ஒன்று இருக்கு. நான் சொல்கிறத கேளு. நான் சொல்கிறேன், ஃப்ரெண்டாக தானே கேட்குறா. பேசி பாரு, பழகி பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மா, ஆ இந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். கொடு கொடு கொடு. ஆமாம், அபி எங்கம்மா? ஆளே காணோம், டியூஷன் போயிருக்கானா? இன்னும் வரலையா? மொட்டை மாடியில் இருந்தவன். மொட்டை மாடியா? அங்கே என்ன பண்ணுறான்?
அங்கே வேற ஹாலில் காஃபி கொட்டியிருக்கு. அவன் ஸ்கூல்ல தமிழ் எஸ்ஏ காம்படிஷன் இருக்குன்னு சொன்னால, ஆமாம். அந்த பேப்பர்ல அவனே டிவி பார்த்துட்டு காஃபி கொட்டிட்டான். சரி விட்ரா, வேற எழுதிக்கலாம்னு சொன்னா அழுதுகிட்டே மொட்டை மாடிக்கு ஓடிட்டான். அடிச்சு அவனை. நான் ஏன்டி அடிக்க போறேன்? சரி இரு, நான் போய் மேலே அவனை பார்த்துட்டு வரேன். சரி. டேய் தங்கம், நீ எதுக்குடா அழற? அக்கா நான் சொன்னேன்லக்கா தமிழிசை ஸ்கூலில் நான் ஸ்கூலில் சப்மிட் பண்ணோம்க்கா. சரி விடு, அதுக்கே அழற. நம்ம வேற எழுதிக்கலாம். வேறு எப்படி எழுத முடியும்? நான் எழுதுனது டியூஷன் மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க. நம்ம சப்மிட் பண்ணிடலாம். வா அக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? இதுக்கு போய் அழுவியா? எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னை விடுங்க. டேய் சரி அழுவாத, நான் உனக்கு எழுதி தரேன்னு சொல்கிறேன்ல. நம்ம வேற ஏதாவது நல்லா எழுதலாம். ஆ இப்பயே டைம் ஆயிடுச்சுக்கா, இனிமே எப்படி எழுதி கொடுப்பீங்க? நீ என்ன பண்ணு, என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ டியூஷன் போ. நான் உனக்கு முடிச்சு தரேன். சரியா? முடிச்சு தருவியா? ம், போ எடுத்துட்டு வா. கொடு. உன்னை நம்பி தரலாமா? நீ முடிச்சு தருவியா? குட்ரா, நான் உனக்கு எழுதி வைக்கிறேன், நீ டியூஷன் போ. போ, நான் முடிச்சு வைக்கிறேன். ம். வாஹித், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற செட் ஆகாது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீங்கள் கொடுக்குறப்ப எனக்கு செட் ஆகாது சொல்லிட்டு. நீங்கள் வேணால் வேறு யாராவது வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. சார் அதெல்லாம் வேணாம் சார். நான் கேட்குறப்பே கொடுக்க முடிஞ்சா கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். ம் ம் ஓகே. என்னோட தம்பிக்கு நாளைக்கு ஒரு எஸ்ஏ சப்மிட் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக்னால பேப்பரில் காஃபி கொட்டிடுச்சு. மார்னிங்லேருந்து அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவனுக்கு முடிச்சு தரேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டேன். எனக்கு நீங்கள் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஒரு ஃப்ரெண்டாக பண்ண வேண்டாம், என்னை ஒரு கிளைண்ட்டாக நினச்சிட்டு எனக்கு பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ நாளும் பே பண்ணுறேன். ப்ளீஸ் மெயில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock போல் டி நகர் நட்டேசன் பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக. ஹாய். ஹாய். தேங்க்ஸ் வாஹித், நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். சொல்லுங்கள், என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்னோட தம்பிக்கு நாளைக்கு எஸ்ஏ காம்படிஷன், நேச்சர் பற்றி டாபிக். வேறு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணுன்னு தெரியல, அதான் உங்களுக்கு மெயில் பண்ணேன். எஸ்ஏ காம்படிஷனா? அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நீங்கள் பாட்காஸ்ட் பேசுவீங்கல்ல, இந்த டாப்பிக்கில் பேசி கொடுங்க, என் தம்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சர் பற்றியா? ஆமாம். ம் சரி. ம் கொஞ்சம் இருங்க, வரேன். எங்கே போகிறீங்க? தம் அடிக்க போகிறேன். ஏன் தம் அடிக்காமல் பேச மாட்டிங்களா? எனக்கு தம் அடித்தா தான் ஐடியா வரும். அப்போது நானும் வரேன். நீங்களும் தம் அடிப்பீங்களா? இல்லை, வந்ததுலேருந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், போர் அடிக்குது, அதான். வேணாம் வேணாம், உங்களுக்கு தான் பப்ளிக்கில் தம் அடிச்சா பிடிக்கிறதுல, உட்காருங்க.
இயற்கை. இயற்கைன்னு சொல்லும்போதே அது அவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கை அப்படின்றது இயல்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம். யாரோட உதவி இல்லாமல், யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழகாக இருக்க விஷயந்தான் இயற்கை. இந்த இயற்கைக்கு அவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது. வானம், பூமி, காற்று, கடல், மேகம், மரம், செடி, கொடின்னு இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இயற்கையை எவ்வளோ அழிக்க முடியுமோ அவ்வளோ அழிச்சிட்ருக்கோம். மரத்தை வெட்டுறது, குப்பை போடுறது, காற்றை மாசுபடுத்துறது. ஆனால் இந்த இயற்கை பணக்கார ஏழுன்னு பார்க்காம எல்லாரையும் அதோட அழகுனால் ரசிக்க வைக்குது. மனுஷங்களான நம்ம தான் அது எல்லாத்தையும் கெடுத்துடுறோம். ஆனால் அதே அழகான இயற்கை கொஞ்சம் தடுமாறினாலும் இயற்கையினால் நம்மளை அழிக்க முடியும், காக்க முடியும். அதே மாதிரி தான் மனுஷங்களோட மனநிலைமையும். முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. மனசளவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் இயற்கை போல் நம்மளும் அழகாக தோன்றலாம். இது போதுமா? வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வேணுமா? எங்க எந்த ட்ரீம் வேர்ல்டில் இருக்கீங்க? சரி, இந்த ஆடியோ உங்களுக்கு மெயில் பண்ணுறேன், கேட்டு எழுதிக்கோங்க. ம் சரி வாஹித். சரி, ஓகே, கிளம்பலாமா? எவ்வளோ? என்னது? பேசி கொடுத்தீங்கல்ல. அதுவா? 180. அது என்ன 180? ஒரு சிகரெட் பாக்ஸோட விலை. ஓ, ஏன், என்னாச்சு? அதிகமாக கேட்டணும்? இல்லை, எதுக்கு சிகரெட்? வேறு ஏதாச்சும் கேட்கலாம்ல. அப்போது உங்கள் நம்பர் கொடுங்க. நிஜமாவா? நீங்களா கேட்குறீங்க? ஆமாம், நான் தான். ஃபோன் எடுங்க. 250 இதான். சரி, கிளம்பலாமா? ம் ம். வாஹித், ஆ, ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். நானே கால் பண்ணுறேன். ஹலோ வாஹித். சொல்லுங்கள். வாஹித், நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயா? இல்லை ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறேன். என்னாச்சு சொல்லுங்கள். ஓ அப்படியா? இல்லை, இன்னைக்கு ஈவினிங் எஸ்ஏ அரவிந்தோட ஷோ இருக்கு. அதான் நீங்களும் வரீங்களான்னு கேட்கலான்னு. நீங்களும் வரீங்களா? நீங்களும்னா? இல்லை, நான் ஈவினிங் அங்கே தான் போகிறேன். ஓ அப்படியா? அப்போ அங்கே மீட் பண்ணலாமா? 4க்கு ஸ்டார்ட் ஆகுது போல். நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் ஒரு 3:30க்கு வந்துடுவேன். அப்போ ஓகே, அதே டைம் நானும் வந்துடுறேன். ஓகே வாஹித், பாய். பாய்.
வாஹித் எங்கே இருக்கீங்க? டைம் ஆயிருச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிரும் ஷோ. அம்மா அந்த தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்துடுறியாம்மா?